வணக்கம் மித்ரன் டிவி நேயர்களே. எனது பெயர் ராமமூர்த்தி. நான் EIPP சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். எனது கம்பெனியில் கிட்டத்தட்ட 85 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மற்றும் டேட்டா ப்ராசஸர்ஸ் வேலை செய்கிறார்கள். நாங்கள் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட். எங்களது கஸ்டமர்கள் யூஎஸ் ஆஃப் அமெரிக்காவில் மட்டும் இருக்கிறார்கள். எனது சொந்த ஊர் வலங்கைமான், கும்பகோணத்துக்கு அருகில். நான் படித்தது ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மயிலாப்பூர், சென்னை. நான் 1977 என்னுடைய 9வது வயதில் நான் சென்னைக்கு வந்தேன். நான் படித்தது ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸும், அது ஒரு ஆர்ஃபன்ஸ் அண்ட் டெஸ்டிடியூட்டுக்காக நடத்தக்கூடிய ஒரு மாணவர் இல்லம். அதில் நான் 6ஆம் வகுப்பு சேர்ந்தேன். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை அங்கு தான் படித்தேன். 10ஆம் வகுப்பு படித்து முடித்த பின் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே ராமகிருஷ்ணா மிஷன் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்து 1985 நான் DME முடித்து வெளியில் வந்தேன். ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ங்கிறது சாமியார்களால் நடத்தப்படும் ஒரு மாணவர் இல்லம். மிகுந்த கட்டுப்பாடு கொண்டது. காலையில் 5 மணிக்கெல்லாம் அனுப்பி விட்டுடுவாங்க. 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் எக்ஸசைஸ், அப்புறம் குளிச்சுட்டு 6 மணிக்கு பூஜை ஹால், 1 மணி நேரம் பூஜை முடித்தோன்னே டிஃபன் முடித்தோன்னே படிக்கணும். இது மாடியில் ஹாஸ்டல்லாம், கீழே வந்து ஸ்கூலு. ஸோ 9லேருந்து சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் ஸ்கூலு. அப்புறம் ஒரு 1 ஹவர் ப்ளே ஏரியா. ப்ளே பண்ணோன்னே அப்புறம் திருப்பி சாயங்காலம் பூஜை, அப்புறம் திருப்பி ஸ்டடி, அப்புறம் டின்னர். நைட்டு 10 மணிக்கு எல்லோரும் தூங்கினோம். திருப்பி மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து இதில் வந்து இந்த 6லேருந்து 10th வரைக்கும் படிக்கும்போது எந்த மாணவர்களுக்கும் டிவி கிடையாது. நியூஸ் பேப்பர் மட்டும் ஹிந்து தினமணி வரும். வெளியில் போக முடியாது, வெளியில் போகக்கூடாது. நம்ம யாராவது வந்து சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க யாராவது வந்து பார்க்கணுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் 1 மணி நேரம் வந்து பார்க்கலாம். அது ஒரு கடினமான வாழ்க்கை. ஆனால் ஒரு குழந்தைக்கும் என்னை பொறுத்தவரை அது வந்து தன்னுடைய வாழ்வை சீரமைப்பு கொள்வதற்காக ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுத்த இடம் எனக்கு அதுன்னா நான் படித்த ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் தான். நான் வந்து அங்கே இருக்கிற சாமியார்களாகட்டும், பிரம்மச்சாரிகளாகட்டும், மற்ற ஆசிரியர்களாகட்டும் தன்னுடைய குழந்தைகள் போலவே எங்களை வந்து பாவித்து நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுத்து, அதுவும் ஒரு டிவி பார்க்காம வளர்கிற காலகட்டம் அந்த நான் சொல்கிறது 1987லேருந்து 82 வரைக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் குழந்தையான எனக்கு அது வந்து கிடைத்தது. அது மாதிரி படித்து முடித்தோடனே என்னுடைய குடும்ப சூழல் காரணமாக என்னால் திரும்பி வீட்டுக்கு செல்ல முடியாது. எனக்கு அப்பா இல்லை. அப்போ வந்து ராமகிருஷ்ணா ஹோமில் இருந்தது டிப்ளமா மட்டும்தான், டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான். ஸோ அதுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் போட்டேன். அதில் எனக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிது. ஸோ 3 வருஷம் 82லேருந்து 85 வரைக்கும் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் நான் வந்து அங்கே படித்தேன். இந்த ஹைஸ்கூல் படித்ததுக்கும் டிப்ளமா படித்ததுக்கும் என்ன ஒரு சிறிய வித்தியாசம்னா, திருப்பி அதே மாதிரி 5 மணிக்கு எழுந்திருக்கணும், பூஜைக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், டிஃபன் சாப்பிடணும், வெளியில் போகலாம். வாரத்தில் ஒரு நாள் யாராவது வந்து நம்ம பார்க்க வரலாம். என்ன ஒன்று, ஹைஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஹால் டார்மெட்ரி மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் 45 பசங்க இருப்போம். இதில் வந்து ஒரு 3 பேர் இல்லை 7 பேருக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது ஒன்று தான் ஒரு இது. ஆனால் திருப்பி அதே நான் வந்து பகவத்கீதை கற்றுனேன், புருஷ சுத்தம், 4 வேதங்கள் எல்லாம் எனக்கு அந்த ராமகிருஷ்ணா ஹோம்லேயே படித்தது வந்து இன்னி வரைக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் எப்படி ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் வந்து சேர்ந்தேன்னா, நான் எங்கள் சொந்த ஊர் வந்து வலங்கைமான். ஆனால் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் திண்டுக்கல். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துலேயே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையினால எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஸோ அப்போ எங்கள் அம்மாவோட அப்பா, எங்கள் தாத்தா தான் எங்களை வந்து கூட வச்சு சப்போர்ட் பண்ணியிருந்தார். 1975 எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். அப்போ எங்கள் அம்மா, நான், என் தங்கை, நாங்கள் 3 பேரும் வந்து யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அப்போ யாரோ தெரிஞ்சவங்க சொல்லி இந்த மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் ஒன்று இருக்குது, அங்கே போய் இவன் பையனை சேர்த்தா வந்து காசு எதுவும் கொடுக்க வேணாம், ஃப்ரீயாக வந்து படிப்பு சொல்லி கொடுத்து அங்கேயே வந்து அவனை இது பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னதுனால எங்கள் அம்மா வந்து என்னை வந்து சென்னையில் வந்து மயிலாப்பூரில் இருக்கிற ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் வந்து சேர்ந்தாங்க. நான் 85 டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ராக்வெல் எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, டால்மியா குரூப் கம்பெனி, அது அம்பத்தூரில், அங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஃபோர்மேன் ட்ரெயினியாக நான் வேலைக்கு சேர்ந்தேன். என்னுடைய முதல் மாத சம்பளம் 485 ரூபா. அப்புறம் சேர்ந்து அம்பத்தூரில் தனியாக ஒரு வீடு எடுத்து இன்னும் 2 பேர் என் கூட வேலை சேர்க்குற ஒருத்தரோடு சேர்ந்து நாங்கள் ஒன்றா இருந்து நாங்களே சமைச்சு நாங்கள் வந்து அங்கே ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஃபோர்மேனாக நான் வந்து வேலையில் இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது வந்து 1985-86 அப்போ வந்து இந்த ட்ரேட் யூனியன், இந்த கம்யூனிஸ்ட், CITU அதெல்லாம் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பூரா ரொம்ப ஃபேமஸ். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம போய் வந்து ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்கிறத கூட ரொம்ப மரியாதையாக சொல்லணும். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு கீழே நான் ஃபோர்மேன், எனக்கு கீழே இருந்த 30 எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து
கிட்டத்தட்ட 25-26 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க. எனக்கு வந்து வயசு 19. அதில் நிறையா பேர் வந்து அவங்களோட அனுபவம் வந்து என் வயசை விட ரொம்ப அதிகம். அதில் 1-2 பேர் ரொம்ப சீனியர்ஸ், அவங்க என்ன கிண்டல் கூட பண்ணுவாங்க, என்ன ஃபோர்மேன் சார், என் பையனை உங்களோட வயசு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்ககிட்ட வேலை வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ வந்து எப்படி இவங்ககிட்ட நமக்கு வந்து நம்ம படிச்சுட்டு டிப்ளமா படிச்சுட்டு வந்திருக்கோம், ஆனால் இந்த ஃபோர்மேன் இந்த ஸ்டாஃப் எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து ஒர்க்கர்ஸ்கிட்டேருந்து எப்படி வந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்து, நான் அப்போ வந்து ஒரு மெஷின் கஸ்லர்னு ஒரு பைலட் ப்ரொடக்ஷன் மெஷின் நான் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் இன்சார்ஜ். எனக்கு கீழே 6 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. 6 பேரும் வந்து என்னோட வயது வந்து அவங்களோட அனுபவத்தை விட கம்மி. ஆவரேஜ் 45-50 இயர்ஸ் ஏஜ் எல்லாரும். அப்போ நான் என்ன பண்ணேன், முதல் நாள் சாயங்காலம் நான் போகும்போது இந்த மெஷின்லேருந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ பேக் பின்னாடி யாரும் கண்டுபிடிக்காம வேண்டிய ஒரு ஸ்க்ரூவை நான் வந்து கழட்டி நான் எனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. இவங்க வந்து மெஷின் ஆன் பண்ணுறாங்க, ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்க்ரூ எடுத்து வச்சுருக்கேன், அவங்களுக்கு எதனால மெஷின் ஒர்க் பண்ணலன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஃபோர்மேன் நீ தானே ஃபோர்மேன், நீ வந்து சரி பண்ணு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள்லாம் உங்கள் வயசு வந்து உங்களுடைய அனுபவம் வந்து என்னோடய வயசை விட கம்மி, நீங்களே வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னேன் நான். அப்போ திருப்பி இன்னொரு 1 மணி நேரம் ட்ரை பண்ணாங்க. திருப்பி அவங்களால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்போ சரி நீ பாரு, சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள்லாம் பக்கத்தில் இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள்லாம் போய் டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் நைஸாக என்ன பண்ணேன், நான் எடுத்து வச்ச ஸ்க்ரூவை திருப்பி போய் மாட்டிட்டு மெஷின் ஆன் பண்ணேன். மெஷின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு டீ சாப்பிட்டு திருப்பி வந்தாங்க. திருப்பி வந்தோன்னு, ஆஹா நம்ம 2 மணி நேரம் ட்ரை பண்ணி ரிப்பேர் பண்ண முடியாத நம்ம ஃபோர்மேன் வந்து வயசு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து என்னுடைய இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. எனக்கு எல்லோரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ராக்வெல் எலக்ட்ரோட்ஸில் இருக்கும்போது நான் கற்றுண்டது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை விட வயது அதிகமாக இருக்கிறவர்கள், கிட்டத்தட்ட டபுள் த ஏஜ் அவ்வளோ இருக்கிறவங்ககிட்ட, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்ககிட்ட எப்படி வேலை வாங்குறது, எப்படி அவங்கக்கிட்ட நம்ம மரியாதை சம்பாதிச்சு அவங்களோடய சேர்த்து வாங்குறதுன்னு. என்னுடைய பிற்காலத்தில் நான் இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போது என் கூட வேலை பார்க்குறவங்கள நிறைய பேர் என்னோட மிக அதிகமாக படித்தவங்க, அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட வேலை வாங்குறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ராக்வெல் எலக்ட்ரோட்ஸில் எனக்கு இந்த லெசன். என் பாஸ் அதே மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் நான் ராக்வெல் எலக்ட்ரோட்ஸ் விட்டுட்டு ஒரு 2 வருஷம் சின்ன சின்ன வெல்டிங் எலக்ட்ரோட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 1988 எனக்கு வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ LNTயில் வந்து எனக்கு ஜாப் கிடச்சிது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ஹைதராபாத்தில். நான் LNTயில் வந்து சேல்ஸுக்கு வந்துட்டேன். வெல்டிங் எலக்ட்ரோட் தான், ஆனால் ஸ்பெஷாலிட்டி வெல்டிங் எலக்ட்ரோட் சேல்ஸில். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பாம்பேயில் LNTயில் நான் 2 மாதம் அனுப்பிச்சு பவாயில் அவங்க ட்ரைனிங் இருந்து 2 மாதம் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ஹைதராபாத்தில் நான் போய் ஒரு ஃபஸ்ட்டு 6 மாதம் இருக்கேன். என்னுடைய அதிர்ஷ்டம், என்னுடைய கடினமான முயற்சி, நான் வந்து சதர்ன் ரீஜன்லேயே நம்பர் 1 சேல்ஸ் பர்சனாக வந்தேன் LNTயில் எங்கள் டிவிஷனில். அது முடித்தோன்னே அப்புறம் என்னை வந்து எங்கள் பாஸ் வந்து ராமகுண்டம் அப்படிங்கிற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ராமகுண்டங்கிறது எங்கே இருக்குன்னா, ஹைதராபாத்லேருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ரெயினில் போகணும். அங்கே வந்து என்ன இருக்குன்னா, சிங்கரேணி கோலரிஸ், கோல் மைன்ஸ். இப்போ நெய்வேலியில் இருக்கிறது பழுப்பு நிலக்கரி, அங்கே இருக்கிறது கருப்பு நிலக்கரி, சிங்கரேணி கோல் மைன்ஸ். அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு NTPCயோட தெர்மல் பவர் பிளான்ட், அப்புறம் யூரியா தயாரிக்கிற ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது 3 இருந்தது. 2வது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப நக்சலைட்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா. வெயில் காலத்தில் டெம்பரேச்சர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே நான் போகிறது வந்து ஏப்ரல் மாதம், எங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்கில் நான் போகிறேன். போனோன்னே 2 கையிலையும் எனக்கு வந்து கட்டி வந்துடுச்சு. அந்த டெம்பரேச்சருக்கு கிட்டத்தட்ட 45-46 டிகிரி டெம்பரேச்சருங்கிறது ஏப்ரல் மாதம், மே மாதம்லாம் அங்கே சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 10 நாள் இப்படியே தான் கையை வச்சு நடந்துட்டே போயிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே வந்து கடுமையாக அங்கே உழைச்சதில் நான் வந்து ஆல் இண்டியாவிலே LNTயில் வந்து நம்பர் 1 சேல்ஸ் பர்சனாக நான் வந்து 2 வருஷம் அங்கே வந்து இருந்தேன். அப்போ சேல்ஸோட பல நுணுக்கங்கள் எனக்கு வந்து நிறையா தெரிஞ்சுது. அப்புறம் என்னை வந்து வேறு ஒரு கம்பெனி ITWSன்னு ஒரு கம்பெனிலேருந்து நான் LNTயில் இங்கே பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க கம்பெனிக்கு வாங்க, நான் உனக்கு வந்து மெட்ராஸில் போஸ்டிங் தரேன் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை காமிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஒரு ஆசைனா, நம்ம படித்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில், ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஆனால் நம்ம இருக்கிறது ஹைதராபாத்தில். நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு மத்தியில் நம்ம வந்து சம்பாதிச்சு நல்ல ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதனால நான் வந்து அந்த LNTயை ரிசைன் பண்ணிவிட்டு ITWSன்னு ஜாயின் பண்ணி மெட்ராஸ்க்கு வந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கம்பெனி வந்து ஒரு இதுவே இல்லை, அவங்களோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப இந்தியாவில் சக்ஸஸ் ஆகவே இல்லை. ஸோ என்னாலேயே அதை வந்து சரியாக விற்க முடியல. அப்போ ஒரு நாள் நான் பேப்பரில் பார்த்தேன் ஒரு விளம்பரம், இந்த பேட்டில் பிட்வீன் பெப்சி அண்ட் கோக்,
who will supply the generals அப்படின்னு ஒரு half a page advertisement ஹிந்துவில் வந்தது. அப்போ நான் பார்த்தேன், அதாவது ஒரு சேல்ஸை வந்து பெப்சிக்கும் கோக்குக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஒரு பேட்டில், ஒரு சண்டையாக நினச்சி அதில் இருக்கிற சேல்ஸ்மேன்லாம் ஜென்ரல், அதாவது மேஜர் ஜென்ரல், மிலிட்ரியில் இருக்கிற ஜென்ரல்ஸ் மாதிரி யாரையோ திங்க் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தாக்க கீழே வந்து கான்டாக்ட் NIS நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சென்னை கோடம்பாக்கம் ரோட்டில் அவங்க ஆஃபீஸ் இருந்தது. நான் அங்கே போய் எனக்கு கோர்ஸ் சேர்த்துங்க, நானும் வந்து ஜென்ரல் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு போய் கேட்டேன். அங்கே இருக்கிறவங்கலாம் என்னை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், எங்கள் கோர்ஸ் வந்து ஒன்லி ஃப்ரெஷ்ஷாக காலேஜிலேருந்து வந்து படித்து முடிச்சுட்டு சேல்ஸுக்கு வரவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ் அப்படின்னு. பட் அதுக்குள்ளே எனக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டு இந்த ஆஃபீஸ் NIS ஆஃபீஸுங்கிறது வந்து நல்லா ஏர் கண்டிஷன் பண்ணி நல்லா அழகாக லேடிஸ்லாம் ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாங்க, நல்ல கிளாஸ் ரூம்லாம் இருந்தது. நான் அப்போ அவங்க சும்மா இல்லாமல் அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா பரவாயில்லைங்க, என்ன டீச்சராக வேலைக்கு எடுத்துங்க, என்ன ஃபேக்கல்ட்டியாக வேலைக்கு எடுத்துங்க, நான் சொல்லித்தரேன் எல்லாருக்குன்னு. ஸோ அப்படியே ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்க என் மேலே இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு வந்து அங்கே ஒரு ஃபேக்கல்ட்டியாக எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ நான் இந்த செல்லிங்கை விட்டுட்டு சேல்ஸ் ட்ரைனிங் என்னோடய டோட்டல் லைனை நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சேல்ஸ் ட்ரைனிங்க்கு நான் வந்து ஜாயின் பண்ணேன் NISல ஜாயின் பண்ணி திருப்பி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது கம்பெனிஸ்லலாம் டிவிஎஸ், அசோக் லேலண்ட் அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸில் இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெல்லாம் 3 day 4 day சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணேன். அப்புறம் அந்த காலேஜிலலாம் வந்துட்டு படித்து வந்தவங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் வரணுங்கிறவங்களுக்கு எப்படி சேல்ஸ் பாலப்பாடம் மாதிரி ஆரம்பத்துலேருந்து எப்படி ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கணும், ஒரு கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராடக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும், இது மாதிரி நிறையா வந்து நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அப்போ வந்து இந்த NIS அப்படிங்கிறது ஒரு பணக்காரங்க ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி. NISங்கிறது NITயோட ஒரு டிவிஷன். இந்த சேல்ஸ் படிக்கிறதுக்கு கோர்ஸ் ஃபீஸே 36,000 ரூபாய் அந்த காலத்தில். நான் சொல்கிறது 1991. அப்போ வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்களால அந்த மாதிரி ஒரு ஃபீஸ் கொடுத்து அந்த சேல்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு யாரும் இஷ்டம் இல்லை. அந்த இப்போ 91லலாம் பார்த்தீங்கன்னா காலேஜிலலாம் நான் போய் பேசுவேன், பசங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, சேல்ஸுக்கு வரீங்களா, மார்க்கெட்டிங் வரீங்களான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் எல்லாம் கையில் கல் எடுத்து வச்சுன்னு இருப்பாங்க அடிக்கிறதுக்கு, ஏன் சேல்ஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு. சேல்ஸுக்கு 91 பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷன், ஒரு அப்ரிஷியேஷன் இல்லை. அப்படி யாராவது நாங்கள் ஒரு கொஞ்சம் நல்லா படிக்காத பசங்க இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சேல்ஸுக்கு கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்தாலும் இங்கே வந்து 36,000 ரூபா ஃபீஸ்னால் ஓடிப்படுவாங்க அவங்க. ஸோ அப்போ எனக்கு மனசுக்குள்ளே நான் நினச்சேன், இது ஏன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியே அவங்க வந்து வச்சுருக்காங்க, நம்ம வந்து இந்த மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்மளே சொந்தமாக ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு 94ல் நான் வந்து என் வேலையை விட்டுட்டு முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தது தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சேல்ஸ் டெக்னாலஜி. சேல்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு 6,000 ரூபா ஃபீஸ், ஒரு வருஷம் கோர்ஸு, கேரண்டீட், 100% ஜாப் கேரண்டீட். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது எனக்கு நிறைய பேர் வந்து கேட்டாங்க, எப்படி நீ வந்து கேரண்டி பண்ணுற. நான் சொன்னேன், எனக்கு சேல்ஸுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. 91ல் தான் வந்து நம்ம இந்தியா வந்து மன்மோகன் சிங், நரசிம்மராவ் இவங்கெல்லாம் சேர்ந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து நிறையா மார்க்கெட்டில் காம்படிஷன் நிறையா ஆகிடுச்சு. ஸோ எல்லா கம்பெனியும் அவங்க பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல ட்ரெயின்டு சேல்ஸ் பீப்புள் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ரெண்டட் ப்ரெமிசஸ் ஸ்ரீநகரில் நான் வந்து ஆரம்பித்தேன். அது ஒரு நல்ல வெற்றிகரமாக ஆகி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. படித்து முடித்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய கம்பெனியில் டிவிஎஸ், ரஸ்னா, அனபாண்ட் அந்த மாதிரி நிறையா கம்பெனிலேருந்து வந்து எல்லாம் பிளேஸ்மெண்ட் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஜாப் வாங்கிட்டு எல்லோரும் வந்து போனாங்க. இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கிலாண்டில் இருக்கிற DTC இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட நாங்கள் கொலாபரேஷன் வச்சு இந்த கோர்ஸ் நடத்தினோம். அப்புறம் வந்து யூஎஸில் இருக்கிற பேலர் யூனிவர்சிட்டி, அங்கே தான் வந்து உலகத்திலேயே 2-3 யூனிவர்சிட்டியில் தான் சேல்ஸ் ஒரு கோர்ஸாக சொல்லித்தராங்க, மார்க்கெட்டிங் சொல்லி தருவாங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும். யூஎஸில் வந்து பேலர் யூனிவர்சிட்டியில் சேல்ஸ் பேச்சுலர் ஆஃப் சேல்ஸ்னு ஒரு டிகிரி ப்ரோக்ராமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் யூஎஸ் போயிட்டு ஃபஸ்ட் டைம் 96ல் போயிட்டு அந்த பேலர் யூனிவர்சிட்டிக்கும் என்னோட IISTக்கும் ஒரு கொலாபரேஷன் கையெழுத்து பண்ணி, ஸோ இங்கே எங்கள் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நான் வந்து பண்ணினோம். அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி இன் இந்தியா ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எங்களோட சேர்ந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் செல்லிங் ஸ்கில்ஸ்னு நாங்கள் ஆஃபர் பண்ணினோம். அது சின்னதாக நாங்கள் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் சின்னதாக ஹிந்துவில் ஆட் போட்ட போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் என்கொயரி பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச சில மினிஸ்டர் PA ஃபோன் பண்ணி, மினிஸ்டர் தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க, எப்படியாவது இந்த கோர்ஸில் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்புறம் அந்த ஒரு பேட்சுங்கிறத 3 பேட்சாக போட்டு 90 ஸ்டூடெண்ட் பண்ணி அந்த 90 பேருக்கும் நாங்கள் வந்து இமீடியட்டாக பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்தோம்.